நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். நண்பர்களே, நாங்கள்லாம் பயான் கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. பயான் இருக்கே ரெண்டு வகை இருக்குது. ஒரு சிலர் தான் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு சொல்லுவார்கள், தான் தெரிந்து கொண்டதை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இது ஒரு வகை. தெரிந்ததை பேசுவார், இது ஒரு பயான். இன்னொரு பயான் இருக்கு, அது என்ன? தான் செய்ததை பேசுவது, இது ரெண்டாவது பயான். தரீகத்துடைய பயான்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், நம்ம செய்கிறத பேசுறதுக்கு பேர் தான் தெரியும். என்ன ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, சர்க்கார் நாயகம், தரீகத் பரத்னே கா சீஸ். தரீகத் என்பது ஒழுங்கப்பட வேண்டிய பாடம், எடுத்து வைக்க வேண்டிய பாடம் அல்ல. அது புழக்கத்தில் கொண்டு வர வேண்டிய பாடம். ஒருவருடைய சிறப்பை பற்றி ஒரு ஹஜரத்து பயான் செய்கிறாங்க. பயான் கேட்டுக்கிட்டோம். அப்புறம் போய் அவர் ஒழு செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டியும் போகலாம். தொழுகையின் சிறப்பை பற்றி பயான் செய்கிறாங்க. பயான் காதில் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி போய் அவர் தொழுதாலும் தொழுகலாம், தொழுகாட்டியும் போகலாம். இப்படி ஆயிடும். அப்போ இங்கே இல்மு வேறையாக இருக்குது, அமல் வேறையாக இருக்குது. இல்மு கேட்டுக்கிறோம், அதனுடைய அமல் செய்யறோம். தரீகத்து இருக்குது பார்த்தீங்களா, இது இல்மு தான் அமல், இதுக்கு அமல் தான் இல்மு. அதனால் நாம் அறிந்த விஷயங்களை பேசுவதற்கு பேர் அல்ல, இங்கே நாம் அனுபவித்த விஷயங்களை பேசணும், அதுதான் தரீகத்து. இன்னைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன அல்லாஹ் ஷுஹூத் செஞ்சீங்க அதை சொல்லு. பொதுவான பயான் இருக்கு, அது யார் வேணால் பேசிடலாம். இப்போ நீங்கள் பயான் செய்யுங்கன்னு சொன்னால் என்ன தலைப்புன்னு கேட்பாங்க. பொதுவான பயான் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் 1/2 மணி நேரம் பயான் செய்யணுங்க, ஜும்மாவில் பயான் செய்யணும், ஒரு ஃபங்க்ஷனில் பயான் செய்யணும் அப்படின்னு என்ன தலைப்பு? மீலாது விழா, அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். ஷரியத்து விழா, அதுக்கு ஒரு தலைப்பு. கல்யாண மஜ்லிஸா, அதுக்கு ஒரு தலைப்பு. உடனே ஒரு ஆயத்துகள், ஹதீஸுகள், அதுக்கு தோதுவான சில சம்பவங்கள் எடுத்துக்குவோம், நோட்டில் குறிப்பெடுத்துக்குவோம், அதை பேசுவோம். அதான் வச்சுங்களா. இப்போ இவர் பேசின பயானுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கணுமா? அவசியம் கிடையாது. இவங்க பேசின பயான் பேப்பர்லேருந்து இங்கே வந்திருக்கு, கிதாபிலிருந்து இவர் கல்புக்கு வந்திருக்கு, புத்தகத்திலிருந்து குறிப்பெடுத்து. அல்லது இப்போலாம் ஃபோனில் எடுக்கிறாங்க, பழைய பயான் குறிப்புகள் நிறையா வருது, சும்மா பயான் குறிப்புகள்னு நிறைய பேர் போடுறாங்க. அதுலேருந்து ஆயத்துகள், ஹதீஸுகள் எடுத்துக்கிறோம், சம்பவங்கள் சேர்த்துக்கிறோம். அங்கேருந்து இவர் உள்ளத்துக்கு வந்திருக்கு, இவங்களிருந்து வரல, தண்ணிலிருந்து வரல. அந்த செயல் புக்கிலிருந்து, நோட்லேருந்து, நெட்லேருந்து இவருடைய பேப்பருக்கு, குறிப்பு பேப்பருக்கு வந்துருச்சு. குறிப்பு பேப்பர் எழுதியிருப்பா, அதில் வந்துருச்சு. அங்கேருந்து நாக்குக்கு வந்துருச்சு, நாக்கு அதை பேசுகிறது. பேப்பர்லேருந்து, நோட்லேருந்து பேப்பருக்கு வருது, அது ஜோப்பில் இருக்கும், அதை எடுத்துக்குவாங்க. அதுலேருந்து நாக்குக்கு வரும் சப்ளை, நாக்கிலேருந்து மற்றவங்களுக்கு போகும், அது காது வரைக்கும் போகும். எந்திரிக்கும் போது காதுலேருந்து கீழே விழுந்துடும். காதில் பட்ஸ் வைக்கிறாங்க சில பேர், எந்திரிக்கும் போது கீழே வந்துடுதுல, அந்த மாதிரி கீழே விழுந்துடும், கல்புக்குள்ளே போகாது. எந்த பேச்சு உன் கல்புக்குள்ளிருந்து வருகிறதோ, பேப்பர்லேருந்து வரக்கூடாது, உன் உள்ளிருந்து வருகிறதோ, அது மறுபடியும் உள்ளத்துக்கு போய் சேரும். நாவு வெளி உறுப்பு, வெளி உறுப்பிலிருந்து வரக்கூடிய பயான் வெளி உறுப்புக்கு தான் போகும், காது வரைக்கும் தான் போகும். கல்பிலிருந்து வரக்கூடிய பயான் கல்புக்கு போய் சேரும். ரூஹிலிருந்து வரக்கூடிய பயான் ரூஹில் போய் சேரும். சிறிலிருந்து வரக்கூடிய பயான் சிறில் போய் சேரும். அது என்ன? கல்பிலிருந்து வரக்கூடிய பயான் என்ன?
ரூஹிலிருந்து வரக்கூடிய பயான்னா என்ன, சிறிலிருந்து வரக்கூடிய பயான்னா என்ன, அது காமிலின்கிற ஷேகுமாரோடு தான் போய் கேட்டோம். புரிஞ்சுக்கலாம். பல கதைகள் பேசக்கூடியதுக்கு பேர் இல்லை. இன்று நீ என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வை பெற்றுக்கொண்டாய். நேற்று எங்கே மஜ்லிஸ் நடந்துச்சு? இது இப்ராஹிம் மௌலாவுக்குள்ள மஜ்லிஸ் நடந்துச்சு. அங்கே நேற்றா முந்தா நேற்று அங்கே நம்ம கமால் அஜ்மா ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. ஆயாத்து சொல்லலை, ஹதீஸ்லாம் சொல்லலை, சம்பவங்கள்லாம் சொல்லலை, சஹாபாக்கள் சரித்திரம் சொல்லலை, தன் சரித்திரத்தை தான் சொன்னான். இன்று காலையிலிருந்து மாலை வரை எப்படி நான் அல்லாஹ்வை ஷுஹூது செய்தேன், நான் எப்படி அல்லாஹ்வை பார்த்தேன். ஒரு நேரம் இருந்தது, காலையில் எந்திரித்ததோடு இன்றைக்கி எங்கே போகணும், இன்றைக்கி எந்த பார்ட்டிகிட்ட காசு கொடுக்கணும், எந்த பார்ட்டிகிட்ட காசு வாங்கணும், இன்றைக்கி எந்த லைனில் போகணும், என்ன சரக்கு கொண்டு போகணும், சரக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை, என்ன சரக்குலாம் வாங்கணும், சிந்தனை முழுசும் அதிலே இருந்துச்சு. சாயந்தரம் வரைக்கும் அதே தான். சாயந்தரம்னா யார்கிட்ட வசூல் பண்ணணும், நைட்டு வந்துருச்சா வசூல் பண்ணது எப்படி எண்ணி வைக்கணும், யார் யாருக்கும் பணம் அனுப்பணும், சிந்தனை முழுசும் அங்கே தான். இன்றைக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா காலையில் எந்திரிச்சு உட்காந்தோன்னு, யாரெல்லாம் நீ தான் என்னை எந்திரிச்சு உட்கார வச்ச, என்னை எந்திரிச்சு உட்கார வச்சது நீ தானே ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசலுக்குள்ளே வந்தேன், புதுசாக அல்லாஹ் தஆலா என் கல்புல ஒரு சிந்தனை கொடுத்தான், ஒரு துவா. பக்கத்தில் சத்தமாக துவா வந்தேன், பக்கத்தில் மொஹிதீன் ஹசன் இருந்தாங்க. இது வரைக்கும் அந்த துவா ஓதுனது இல்லை. அல்லாஹும்ம ஜஅல்னா மிம்மன் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். பள்ளிவாசலுக்குள்ளே கால் வைக்கும்போது அல்லாஹும்ம ஜஅல்னா மிம்மன் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன் வலா தஜஅல்னி மிம்மன் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் அல்லதீன இதா காமூ லிஸ்ஸலாத்தி காமூ குஸாலா அப்படின்னு துவா செய்ய வச்சான். இது ஃபஜரில் இது வரைக்கும் துவா சொன்னதில்லை, அல்லாஹ்வா இல்ஹாம் செஞ்சான். யாரெல்லாம் படியில் கால் வைக்கும்போது, யாரெல்லாம் என்னுடைய தொழுகையை எங்களை அந்த தொழுகையாளிகளில் சேர்த்துவாயாக. யார் தன் தொழுகையிலே பயபக்தியாளர்களாக இருப்பார்களோ, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் சொன்னையே, அந்த தொழுகையாளிகள் எங்களை சேர்த்துவாயாக. வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன், தங்கள் தொழுகையிலே நிரந்தரமாக நீடூழி இருப்பார்களே, அத்தகைய தொழுகையாளிகளில் எங்களை சேர்த்துவாயாக. வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன், தங்கள் தொழுகையிலே அவர்கள் ஹிஃபாதத் செய்வார்களே, தொழுகையை முறைப்படி பேணுவார்களே, அப்படிப்பட்டவர்கள் எங்களை சேர்ப்பாயாக. இது மூணுமே அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். தொழுகையாளிகள், உண்மையான தொழுகையாளிகள் 3 வகை இருக்கிறாங்க. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன். இவர்கள் என்னை சேர்த்துவாயாக. வலா தஜஅல்னி மிம்மன் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையில் அலட்சியமாகவும் பொடுபோக்காகவும் இருப்பார்களே, அல்லதீன ஹும் யுராஊன், பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுவார்களே, இவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான் குர்ஆன்ல. அவர்களிலே எங்களை நீ சேர்த்து விடாது. இன்னும் சில முனாஃபிக்குகளை அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லதீன இதா காமூ லிஸ்ஸலாத்தி காமூ குஸாலா யுராஊனன் நாஸ, அவர்கள் தொழுகையில் இருப்பார்களே, ஆனால் மிக சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். எப்படா தொழுக முடியும், அவர் பாட்டுக்கு நீண்டமாக ஓதிட்டு இருக்கிறாரு, எப்படா தொழுக முடியும் என்று சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அவர்களே எங்களை சேர்த்து விடாது. இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை உன் நிலை எப்படி இருந்தது, உனது ஹால் எப்படி இருந்துச்சு, அதை சொல்லு. அதுக்கு பேர் தரீக்கத்துடைய பயான். கதை சொல்றதுக்கு பேர் இல்லை, அது சொல்றது ஆள் இருக்கு, நிறைய இருக்கு. இங்கே ரெண்டு குறிப்பெடுத்து, அங்கே 2 குறிப்பெடுத்து அதை பேசுறதுக்கு பேர் இல்லை தரீக்கத்துடைய விஷயம். இன்று உன் நிலை எப்படி இருந்தா சொல்லு, தைரியம் இருந்தால் அவன் சொல்லு. இன்னைக்கு நீ என்னவெல்லாம் அல்லாஹ் தஆலாவை அனுபவித்தாய். வரைஞ்சுங்களா? தொழுகையாளிகளை 3 பேர்னு சொல்கிறான்.
ஒருத்தர் யாருங்க, அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன்னா யாரு, 5 நேர தொழுகையும் விடாமல் பரிபூர்ணமாக தொழக்கூடியவர், கலாவாக்காமல் தொழக்கூடியவர். ஹாஃபிது அல ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா, எல்லா தொழுகையிலும் நீங்கள் முறைப்படி பேணி தொழுகுங்கள், அதிலும் குறிப்பாக நடு தொழுகையை பேணி தொழுகும், அசர் தொழுகையை பேணி தொழுகுங்கள். நினைஞ்சுங்க, ஹாஃபிது அல ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் வந்து ஒன்று சோம்பேறித்தனத்தினால் படுக்க போடுவான் ஷைத்தான். நினைஞ்சுங்களா, எந்திரிக்க வேணான்னு சொல்லுவான் ஷைத்தான். அந்த தொழுகைக்கு, அந்த தொழுகையில் இன்னும் கவனமாக இருக்கு, ரொம்ப கவனம் செலுத்து. ஜி இன்னைக்கு லுஹருக்கு பின்னாடி, ஜும்மாவுக்கு பின்னாடி சாப்பிட்ட பின்னாடி சில பிள்ளைகள்லாம் வழி அனுப்ப வேண்டியிருந்துச்சு வெளியூர்களுக்கு. அந்த வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா மணி 4:15 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் படுக்கணும், மதியான நேரம் கொஞ்சம் சாயறது பழக்கம் நினச்சிங்களா. அதனால் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து விஷாவெல்லாம் போயிட்டு வந்து படுத்தா 4:30 மணி. போய் படுத்தேன், கண் அசந்து தான் தூக்கம் தள்ளுது, பாங்க சொல்கிறாங்க. மனசு சொல்லுது 4:30 5:00 வரைக்கும் கொஞ்சம் தூங்கு, அசர் மகரிபுக்கு தான் 6:30 வரைக்கும் இருக்கே, அப்புறம் எந்திரிச்சு மெதுவாக தொழுதுக்கலாம், நீ தூங்குங்குது மனசு. நினச்சிங்களா, இந்த ஒரு நாளுடைய அசருடைய ஜமாத்தை விட்டுட்டோம்னா திரும்ப அந்த நாளுடைய அசர் கிடைக்காதே அப்படின்னு திரும்பி படுத்து எந்திரிச்சு போயிடலான்னு ஒரு மனசு சொல்லுது. ஒரு மனசு வந்து இல்லை பேசாமல் படுத்துக்கலாம் அப்படி களைப்பாக இருக்குது. காலையிலேருந்து அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு இருந்தது களைப்பாக இருக்கும். நம்ம பார்த்தீங்களா செடியெலாம் வச்சோம்ல, அவங்க களைப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கண்ணை அசந்துக்கலாம் அப்படி. ஆக இப்படி எனக்கும் நஃப்ஸுக்கும் போராட்டம். நஃப்ஸு படுக்க சொல்லுது, நான் இங்கே எந்திரிச்சு போயிடலாம். 4:55 ஆயிடுச்சு. ஆஹா, என்னதான் இருந்தாலும் இங்கே தொழுத தனியாக தொழணும், அங்கே தொழுத 70 மடங்கு நன்மை. டக்குன்னு ஃபோன் எடுத்துப்பா வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஜமால் சேர்ந்தாச்சு. நினைஞ்சுங்களா. அப்போ நஃப்ஸு எனக்கு குசாலா, சோம்பேறித்தனத்தின் பக்கம் நம்மளை திணிக்குது நஃப்ஸு. இன்னும் தூங்கு அது பார்த்துக்கலாம், என்ன கெட்டு போச்சு, இப்போ வக்தா முடிஞ்சு போச்சு, 5:30க்கு எந்திரிச்சு தொழுதுக்குள்ள போகிறான். நஃப்ஸு நம்மளை கட்டுப்படுத்துது அப்படியே. அரைஞ்சுங்களா. அதை வென்று எந்திரிச்சு வெளியே வர்றது பெரிய கஷ்டம். மனதோடு போராடுங்கிறாங்க, நஃப்ஸோடு போராட வேண்டியது. அரைஞ்சவன் எந்திரிச்சு வந்தா அசர் தோதுட்டு அரைஞ்சவன் இன்னும் வேலைகள், தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையும், பிள்ளைங்க செடிகள் தண்ணி ஊற்றிட்டு குடிச்சிட்டு தாகம், நாக்கு வறண்டு போகுது. என்ன தண்ணி குடித்தாலும் 2 நிமிஷம் முன்னாடி தாகம் அடிக்குது, நாக்கு வறண்டு போகுது. தண்ணி பாட்டிலாக குடிக்கிறேன், குடிச்சா வயிறு பெருசாகிடுச்சு. தண்ணி குடிச்சு எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. இப்போ சோம்பேறித்தனம் எப்படி நம்மளை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவார். இப்போ மணி 6 மணி ஆயிடுச்சு. உடனே உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மகரிபுக்கு போகலாம். ஆஹா, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், துவாவுடைய நாள், அதனால் நம்ம தொழுகைக்கு போய் பள்ளிவாசலுக்கு போய் துவா ஓதணுமே அப்படி எந்திரிக்கலான்னு சொல்கிறேன். நஃப்ஸு இருப்பா, இப்போ தான் அங்கே முடிச்சுட்டு அசர் தோதுட்டு அவள் நேரம் வேலையை பார்த்துட்டு இப்போ தான் வந்துருக்குது, கொஞ்சம் உட்காந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாமே அப்படின்னு நஃப்ஸு ஒரே போராட்டம். அப்போ சொல்லிச்சு, சரி அங்கே போய் ஓதுறதுவா இங்கே ஓதலாம்ல, அங்கே போய் ஓதுறதுவா இங்கே ஓதிட்டு மகரிபாங்க சொல்லணும் போகலாம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம்ல அப்படின்னு ஒரு நஃப்ஸு. அப்போ நான் சொன்னேன் திரும்பி நஃப்ஸுகிட்ட, சரி இப்போ நீ போனால் எல்லா பேரையும் உட்கார வச்சு துவா ஓதணும், அத்தனை பேர் கூட்டு துவா ஓதனா அது தனியாக சவாபு, தனியாக தானே ஓத முடியும், கிளம்பு அப்படி. திரும்பிக்கிட்டு இங்கே 4 பேர் மனைவி மக்கள் அதுவும் கூட்டு துவா தானே அப்படின்னு. அப்புறம் ஹதீஸ் வருது, ஹதீஸில் வருது, நீங்கள் ஒரு ஹதீஸில் வருது, ஜும்மாவுடைய கடைசி நேரத்தில் கேட்கிற துவா கபூலும் ஹதீஸ். சில ஹதீஸுகளில் ஜும்மாவுடைய நாளிலே கடைசி நேரத்தில் தொழுகையில் கேட்குற துவா அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வருது. அப்போ போய் கேட்டாங்க, காபுல் ஹபார்கிட்ட போய் கேட்டாங்க, அது எப்படி ஜும்மாவுடைய கடைசி நேரம் அசருடைய நேரம், அசர் தொழுத பின்னாடி மகரிப் வரையிலையும் தொழுகை என்பது எதுவும் இல்லை,
அப்போ எப்படி தொழுகையில் கேட்குற துவா எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கிறான், அவன் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம். அந்த ஹதீஸ் சொன்னாங்க. அப்போ நீங்கள் 6 மணிக்கு ஒது செஞ்சுட்டு நேராக பள்ளிவாசலில் போய் மகரிப் தொழுகைக்காண்டி சஃபில் உட்காந்துட்டீங்க. இப்போ எப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க? தொழுகையில் உட்காந்துருக்கீங்க. மகரிப் தொழுகைக்கு முன்னாடி 6 மணிக்கு போய் உட்காந்துட்டீங்க, ஒது செஞ்சுட்டு இப்போ உட்காந்து துவா செஞ்சிங்கன்னா தொழுகையில் கேட்ட துவாவாகவும் ஆயிரும், அது அசருடைய கடைசி டைமில் கேட்ட துவாவும் ஆயிரும், வெள்ளிக்கிழமையின் கடைசி பகுதியில் கேட்குற துவாக்களை எல்லாம் கபூல் செய்யும் அப்படின்னு மனசில் ஒரு போராட்டம். அதுல சர்க்காருடைய பிச்சையில் என்னுடைய திறமைன்னு சொல்லலை, உடனே போய் ஒழு செஞ்சுட்டு போய் உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்மளே போய் உட்காந்து பள்ளியா சொல்லி இல்லை வாங்க போவாங்க எல்லாம் வந்துட்டாங்க உட்காந்து இறந்து. அப்போ நம்ம நஃப்ஸு வந்து சோம்பேறித்தனத்தின் பக்கம் இழுக்கும் நம்மளே, இன்னும் கொஞ்சம் படு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு. அதனோட போராடக்கூடிய போராட்டம் தான் ஷேகுமார்கள் கற்றுக்கிட்டு. இல்லைன்னா நஃப்ஸு நம்மளை சாதாரணமாக விடுமா? அது ரொம்ப பேர் வந்து அந்த ஷேகமாவோட கட்டளைகள்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், திக்ரு கூட செய்ய மாட்டாங்க. நம்ம இதுக்கு பசங்க சர்க்கார் உத்தரவு போட்டிருக்காங்க 3000 திக்ரு செய்யணும், சலவாத்து ஓதணுங்கும் போது எந்திரிச்சு உட்காந்தாவது செய்ய சொல்லிடுங்க. மனதோடு போராடுறது, சண்டை நிற்கிறது. அதான் ஷேகை வந்து தூண்டக்கூடியவர்களாம். தூண்டக்கூடியவர்கள் இல்லைன்னா நீ வந்து படுத்துருவ. என் சர்க்கார் நாயகம் இரவு பகலாக பாடுபடுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவங்க 1 மணி நேரம் பயன் செய்வாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க, ரெஸ்ட் எடுத்துக்குன்னு சஜாதாக்கள் சொல்லுவாங்க. ஹஷ்ர் தக்கு சோத்தே ரஹேங்கே ஹாக்கு கே நீச்சே தலக். மூத்தா போய் மண்ணு கீழே வச்சுட்டாங்கன்னா மஹ்ஷருக்கு தூங்க தானவா போகிறோம், வேலை இங்கே இருக்குது. என்னம்மா மூத்தா போய் மண்ணு கீழே வச்சுட்டாங்கன்னா ஹஷர் வரைக்கும், ஹஷரத்துக்கு சோத்தே ரஹேங்க ஹாக்கு கே நீச்சே தலக், மண்ணின் மடியிலே நம்ம மஹ்ஷர் வரைக்கும் தூங்க தான் போகிறோம். இப்போ இந்த உடம்பெல்லாம் தூங்குறது கொடுக்கல. இது இது வந்து படுக்கத்தான் சொல்லும், இது சோம்பேறித்தனமாக இருக்க சொல்லும், உட்கார சொல்லும். வெளியே என்ன வெயில் அடிக்குது, அப்படி இங்கே ஏசி போட்டு கொஞ்சம் ஜல்லுன்னு உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு தான் நம்முடைய நஃப்ஸு போட்டு இருக்கும். அந்த நஃப்ஸை, அந்த கல்பை, அந்த ஜிஸ்மை நீ எவ்வளோ வேலை வாங்கி அதிலிருந்து பலன் பெற்றுக்கொள்கிறாயோ அந்த அளவு அது உனக்கு பிரயோஜனமாகும். இந்த உடம்பு அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்துருக்குறான், இது நீ வாடகைக்கு எடுத்துருக்கிற மாதிரி. அதான் சொல்லி வாடகைக்கு எடுத்துக்கிறோம். ஜி ஒரு வண்டி வாடகைக்கு எடுக்கிறீங்க, ஒரு காரு சொல்லி வாடகைக்கு எடுத்துட்டீங்க. ஒரு நாள் வாடகைக்கு வண்டி கொண்டு வந்தாச்சு, நான் டிரைவ் போட்டுக்கிறேன்னு கொண்டு வந்து சும்மா நிப்பாட்டி கொண்டு போய் கொடுத்தாலும் அதே காசு தானே கொடுக்கணும். அதை இன்றைக்கி ஒரு நாளெல்லாம் கல்யாணத்துக்கு சில பேர் கல்யாணத்துக்கு அழைப்புக்கு வாடகைக்கு எடுக்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் பேசிக்கிறாங்க, 24 மணி நேரம். இப்போ 6 மணிக்கு வந்தவுடனே வண்டி வெளியே நிற்கிது, சாயந்தரமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாடகை கொடுத்துருக்கு. நீ சும்மானாச்சும் வாசலில் நிப்பாட்டி மறுநாள் 6 மணிக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அதே 2000 ரூபா தான். வாடகைக்கு வண்டி எடுத்தாச்சு. இன்ஜினியர் உட்காந்துருக்காரு. நீங்கள் சில மிஷின்கள் டூல்ஸ்லாம் வாடகைக்கு எடுப்பீங்க இல்லைம்மா? என்ன வாடகைக்கு எடுப்பீங்க? கட்டிங் மிஷின். ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை? வாடகைக்கு சும்மா வச்சு கொண்டு போய் கொடுத்தா 200 தான், அதே அளவு தான். ஓட்டுறாலும் வாங்கி வரணும், சும்மா வச்சு கிளம்பி கொண்டு கொடுப்பான யாராச்சும். என்ன நினைப்போம் நம்ம? அது எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பயன்படுத்திட்டு அதிகபட்சமாக என்னென்ன செய்யணுமோ அங்கே ஒரு வேலை அதையும் முடிச்சுக்கலாம், இங்கே ஒரு வேலை அதையும் முடிச்சுக்கலாம். வாடகை நம்ம சும்மாவா வாடகை கொடுக்கணும்பா. செய்யலாம். இப்போ காலையில் 6 மணிக்கு வண்டி வாடகைக்கு எடுத்தோம், அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் நமக்கு டைமு. சும்மா நிப்பாட்டுவோமா? ஒரு நாளைக்கு 3000 ரூபா இந்த வண்டி வாடகை, ஒரு நாளைக்கு ஓட்டு. இப்போ இன்னும் 4 இடத்த கொடுக்க முடிச்சேன். சரி மணி 8 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாமா? 10 மணி நேரம் சரி தான். அப்போ நாளைக்கு வண்டி கொண்டு கொடுக்கும் ஓட்டு. 10 மணி ஆயிடுச்சு, இந்த 2 இடத்த முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சுக்க மாட்டாங்களே, கதவை தட்டி கொடுத்துருவோம். திரும்ப வந்து நாளைக்கு வண்டி இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி வரணும். கதவை தட்டு 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு கிளம்பி கொடுக்க வரோம். இல்லையா, நேரம் காலையிலேருந்து வந்தோங்க சார், லேட் ஆயிடுச்சு. நைட்டு 10 மணிக்கெலாம் வருது. இங்கே கல்யாண பத்திரிக்கை தூக்கிட்டு
ஏங்கன்னா லேட்டாக ஆயிடுச்சுங்க, விட்டா காரு நாளைக்கு வாடகை பத்தாது, இவ்வளோ கொடுத்து முடிச்சிடுறது அப்படின்னு விளைஞ்ச போய் விட்டா தாஜ்தெல்லாம் வருவாங்க போது தெரியுது 6 மணிக்கெலாம். அப்போ என்ன செய்யணும், நம்ம வண்டி வாடகைக்கு எடுத்தாச்சு, திரும்ப நாளைக்கு ஒப்படைச்சிடணும். கரெக்டாக 6 மணிக்கு வேறு வீட்டுக்கு அவன் பேசிட்டான், 6 மணிக்கு வந்து அவன் இன்னொருத்துக்கு வண்டியை கொண்டு போயிடுவான். அதுக்குள்ளார புழிஞ்சு சக்கை புழிஞ்சிடணும், புழிஞ்சு எடுத்துடணும். எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஓட்டி கொண்டு போய் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களே. இந்த வண்டியும் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். குறிப்பிட்ட டைம் வந்து ஒப்படைச்சிடணும் இந்த வண்டியை, யார்கிட்ட, அல்லாட்ட ஒப்படைச்சிடணும். அது வரைக்கும் இந்த வண்டியை நம்ம சோம்பேறித்தனப்படாமல் பயன்படுத்தணும். இது நாம இல்லை, இது வண்டி, நம்ம வண்டி இது. இது நாம நினைக்கிறேன், இது நான் இல்லை, என் பேர் ஜுபைர், இது நான் இல்லை, இது நான் வந்த வண்டி, இது குதிரை வண்டி, இது பைக்கு, இது கார் மாதிரி நான் வந்த வாகனம். இதை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோ. சும்மா உட்காராத, தண்டமோ இது படுக்க விடாத, ஜாலியாக விட்டு ஜாலியாக இருந்துடும். துரத்து, சும்மா விட்டுறாத, இந்த வண்டியை பயன்படுத்து. ஓடு 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 ஓடு, எந்திரி எந்திரி, குரான் ஓது, எந்திரி எந்திரி, இன்னும் விளையாண்டுருக்குற, குரான் ஓது, எந்திரி எந்திரி எந்திரி. எது வரைக்கும் டைம் முடிஞ்சு எல்லாம் நம்மகிட்ட வண்டி வாபஸ் பண்ணு, டைம் ஒப்படைன்னு சொல்கிற வரைக்கும் மேக்சிமம் யூஸ் பண்ணிடணும். சக்கையை தூக்கி போடுறோம். போய் கரும்பு கடைக்காரங்க கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உள்ளே விடுறான். சார் வந்துருந்து ஊத்துறான்னு பார்த்தா கொஞ்சம் நீங்கள் பை 2ஆம் மணிக்கு விடுறான். சார் கொஞ்சம் நஞ்சம் இருக்குங்க சார். ஒரு தடவை விட்ட உடனே ஒரு கிளாஸ் சார் வந்துடுது, ஒரு கிளாஸ் வருது. திரும்ப மணிக்கு விட்டா ஒரு மணிக்கு விட்டா ஒரு 1/4 கிளாஸ், கொஞ்சம் 2-3 ஸ்பூன் வருது. திரும்ப 4ஆம் மணிக்கு விடுறான், திரும்ப 8ஆம் மணிக்கு விடுறோம். ஏங்க அப்பா, அது சக்கையாயிருது, கரும்பு சக்கையாயிருது. எது அந்த கரும்பு வந்து சக்கை புளி புளிஞ்சிடறான். அதை இதுக்கு மேலே புளிய முடியாதே மாதிரி புளிஞ்சிடறான். அதுக்கு மேலே திரும்ப விட்டு அந்த கரும்பு கத்து, ஏன்டா இதுக்கு மேலே என்னடா பாடுபடுத்துறேன், தான் இந்த பாடுபடுத்தி விட்டேன் இல்லையா. தனித்தனியாக உழுவுது, அதுவே வெளியே தனித்தனியாக உழுவுது. விளைஞ்சவை இந்த பாடுபடுத்திட்டேன், இதுக்கு மேலே திரும்பி விடுறியடா. பாவம், அந்த கரும்பு வாயிருந்தால் கத்துறான்னு கத்தும், அது மேலே திரும்ப விட்டு விளைஞ்சிக்கலாம், எடுத்துடுறான். இப்போ அந்த கரும்புலேருந்து சாறு எடுத்துட்டானே, இப்போ அந்த சக்கையை போட்டு நீங்கள் புளிஞ்ச நல்லா புளிங்க, சாறு வருமா? ஏன் இந்த அளவு புளிக்க முடியாது, இந்தியாகி புளிஞ்சிட்டான். ஒரு சொட்டு கூட அதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டேன் காசு கொடுத்து, அது 4 ஸ்பூன் அதில் இருக்குது, சாறு இருக்குன்னா விட்றதில்லை, அதையும் புளிஞ்சிட்டு தான் விட்ற. அதுதான் இந்த உடம்பு எல்லாம் நம்ம கொடுத்தது. நல்லா புளின்னு புளிஞ்சு விட்டுருணும். என்ன வேலை வாங்க முடியுமோ அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வேலை வாங்க. என் சர்க்கார் நாயகம் நடக்க முடியாமல் நடந்து வருவாங்க, மகரிப் தொழுதுட்டு, நடக்க கூட முடியலம்மா, சோத்தை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக வந்து உட்காருவாங்க. இன்னைக்கு எப்படி ரொம்ப களைப்பாக போச்சுமா, நடக்கவே முடியல, ஹைர் உட்காருங்க, முடியலாம் வந்திருக்கீங்க உட்காருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்பாங்க. நைட்டு 12 மணி ஆயிரும், 1 மணி ஆயிரும், பேசிகிட்டே இருப்பாங்க. நிஜமாக சொல்லுவாங்க, இன்றைக்கி என்னால் அறவே முடியல, பேசாமல் படுத்துடலான்னு நினைப்பு வந்துச்சு. இன்னும் ஒரு நினச்சி பாருங்க, இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் கடைசி நாளாக இருக்குமோ, அந்த அளவுக்கு எனக்கு எண்ணம் வந்துடுச்சு. பேசாமல் படுக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் என்ன வந்துச்சு, இன்றைக்கி தான் உன் வாழ்க்கையில் கடைசி நாளாக இருந்தால் அந்த ஒரு நாளை வீணாக்கின மாதிரி ஆயிருமே. உன் வாழ்க்கையின் கடைசி நாள் அல்லாஹ்வின் சிந்தனையில், அல்லாஹ் பற்றி பேச்சில், அல்லாஹ் பற்றி பயானில் உன் வாழ்நாளின் கடைசி இரவு போகட்டுமே, அதையே வீணாக கழித்து தூங்கி கழிக்கிறாய் என்று ஒரு எண்ணம் வந்தது. அதனால் நான் எந்திரிச்சு வந்துட்டேன்பா, ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு இரவும் இப்படித்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய வாழ்க்கையின் கடைசி நாள், இன்றைய நாளே அல்லாஹ்வுடைய சிந்தனையில் போக்குவோம். நாளைக்கு ஹயாத்தாக இருக்கிறோமோ என்ன தெரியல, நாளைக்கு ஹயாத்தாக இருக்கோமோ என்ன தெரியல, இதான் என் வாழ்க்கையின் இறுதி நாள், இதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வர்றேன்டாங்க நிஜமா பேசினேன். இப்போ இது அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு ஒட்டகம், அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு குதிரை. எது இந்த உடல், எவ்வளோக்கு எவ்வளோ இதை பயன்படுத்தி அல்லாஹுடைய இதிலிருந்து நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ, இந்த உடலை பயன்படுத்தி குனிஞ்சு நிமிந்து எவ்வளோ இபாதத் சம்பாதிக்க முடியுமோ, உடலை பயன்படுத்தி
எத்தனை தொழுகையை சம்பாதிக்க முடியுமோ, என்னென்ன நல்ல காரியம் செய்ய முடியுமோ, புரிஞ்சுங்களா, அதுக்கு சம்பாரித்து எடுத்துடணும். சக்கையை கொண்டு போய் கபரில் போட்டுரும். எல்லாத்தையும் புரிஞ்சாச்சு. இதுக்கு சொகுசு காட்டி நல்லபடியாக வளர்த்து இதை போய் நீ சந்தோஷப்படுத்தி என்ன கிடைக்க போகுது உனக்கு? வை, இதை நீ ஆறாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கீங்க, உடம்பு தொந்தியை வளர்த்து இதை போய் நம்ம நல்லா இருக்குன்னு வளர்த்து கொண்டு போய் கபர் தானே கூட போட போகிறோங்க. என்ன அதுக்கு பிரயோஜனம் இருக்குது? அதை பயன்படுத்தாமல் வாடகைக்கு கார் 6 மணிக்கு வாங்கிட்டு தான் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஒப்படைக்கணும். அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதை அழகுப்படுத்துகிறான். எதை? அந்த காரை தேய்டான்னு தேய்ச்சி சுத்தப்படுத்தி கண்ணாடிலாம் சோப் போட்டு கழுவி, காரை சோப் போட்டு கழுவி, உள்ள சீட்லாம் வெளியே எடுத்து தட்டுறான், தூசி வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க, தூசிலாம் தட்டி என்னவை தொடரான்னு தொடச்சி வீல்லாம் மண் ஓட்டியிருக்கு. கொஞ்சம் பக்கத்துக்கு மெக்கானிக்கலில் கொண்டு போய், சார் இதுக்கு சர்வீஸ் பண்ணி தண்ணி அடித்து கொடுங்க சார், சோப் போட்டு தண்ணி அடிங்க அப்படின்னு. சோப்பு தான் ஆயில் போட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் போட்டு உள்ளெல்லாம் அடித்து சாயந்தரம் ஆயிடுச்சு. வந்து தொடரான்னு தொடச்சி அது பொருள்லாம் அடிச்சுட்டு இருக்கிறான். இன்னத்துக்கு ஆகுறது அடுத்த நாள் காலை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். என்ன நீ அதை பயன்படுத்தலை, அழகுபடுத்தினாய் கொண்டு போய் ஒப்படைச்சிடு. என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படிதான் நம்ம உடம்பு வந்து சொகுசாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். சொகுசாக இந்த உடம்பை வச்சிருக்கணும், ஜாலியாக வைக்கணும், அப்படியே சொகுசுமாக வச்சிருந்து ரொம்ப கவரில் வச்சு திணிச்சு வந்துட வேண்டியதுதான். யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம்? ஒரு ஜனாசா, ஒரு ஊரில் ஜனாசா, நம்ம ஊரில் நடந்துச்சு. ஒரு ஊரில் ஜனாசா ஒன்று தண்ணியில் வந்து பார்த்துக்கிட்டான். 1 நேரம் கழிச்சுங்க மீன் கொஞ்சம் நிறைய இடத்துல சாப்பிட்டுருச்சு. ஒருத்தர் கவலையாக சொல்கிறார், பாருங்கள் நிறைய இடத்துல மீன்லாம் சாப்பிட்டுருச்சாங்க அப்படின்னு. பரவாயில்ல, அந்த மீன் சேர்த்து அதை புழுகு சாப்பிட்றோம். இப்போ நம்மளாம் நேரடியாக புழுகு சாப்பிடுது. என்ன சொன்னோம், உன்னையை கொண்டு போய் எண்ணெய் உள்ளே வச்சா நேராக புழுகு திங்கும். இப்போ பாதி மீன் சாப்பிட்ருக்கு, இந்த மீனை புழுகு சாப்பிட்டு கணக்கு நேர். என்னவே கணக்கு 2 நேர் தான் பை, எல்லாம் ஒன்று தான். நம்மளை யாரை சாப்பிடுவோம்? உள்ளே வச்ச மறுநாள் புழுகு சாப்பிட்றோம். ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பாருங்க எலும்பு தான் இருக்கும், மற்ற எல்லாத்தையும் புழுகு சந்தோஷமாக சாப்பிட்றோம். சில கபரஸ்தான்லேருந்து வரிசையாக புழுகு மேலே வரும் பார்த்துருக்கு. உள்ளே சாப்பிட்டுட்டு மேலே வருது, வரிசையாக வருது, எறும்பு வந்த மாதிரி புழுகு வருது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். தெரிஞ்சுங்களா? எல்லாம் ரொட்டேஷன் தானே போய். இப்போ நம்மளை புழுகு சாப்பிடும், எண்ணெயும் கொஞ்சம் மீன் சாப்பிட்ருக்கு. அந்த மீனை வந்து செத்தா புழுகு சாப்பிடும், இல்லை அந்த மீன் மனுஷன் சாப்பிடும், அந்த மனுஷன் புழுகு சாப்பிட்றோம். கணக்கு கரெக்டாக கடைசியில் நேராயிரும். எல்லாம் இங்கே தான் போகும், புழுகு வச்சு தான் போகும். எனக்கு இவ்வளோ கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. பாய் கவலைப்படாதீங்க அப்படின்னு. உன்னை பற்றி கவலைப்படு வச்சு, அவரை பற்றி கவலைப்பட்டு என்ன செய்ய போகிற நீ? இப்போ இந்த உடம்பை கொண்டு போய் நீ அலங்காரம் செஞ்சு, இதை கொண்டு போய் நீ பொத்தி பாதுகாத்து, இதுக்குரிய எல்லா வேலையும் மீசை வெட்டுறான் 1/2 மணி நேரம். கண்ணை பார்த்து இப்படி 2 மணி எடுத்து அப்படி 1/2 மணி நேரம் வெட்டுறான். தாடி சேவிங் பண்ணுறான் 1 மணி நேரம். கண்ணாடி அப்படி திருப்பி இப்படி திருப்பி டாடாடாடாடாடா. ஆம்பளைங்க பொம்பளையும் கேட்கறதுல காலையில் சாயந்தரம் வரைக்கும் அதே தான் ஓடுது. நினச்சிங்களா? முந்தினா லிப்ஸ்டிக் சிவப்பாக தான் கேள்விப்பட்டிருக்கும், இப்போ எல்லா கலர்லையும் வச்சுருக்காளுவா. இப்போ இந்த ஊர் பொம்பளைங்க சொல்ல பாய் அடிக்க வந்துடுவாங்க. இப்போ வெளியே போனோம், வெளியூரில், நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா 15 கலர் இருக்குது லிப்ஸ்டிக். இது என்னங்க இத்தனை கலர் வச்சுருக்கீங்கன்னா, அது கீழே உதட்டுக்கு 1, மேல் உதட்டுக்கு 1, கண்ணுக்கு மேலே 1 போகிறாள். அது என்னது? கண்ணுக்கு கீழே 1, கண்ணு இந்த விழி இருக்குல்ல அதுக்கு மேலே 1 பூசி ஆகுது பெயிண்டிங்கு. புரிஞ்சுங்களா? அப்புறம் இந்த கன்னத்தில் 1 தலைவி ஆகுது. அந்த தளவு என்னாக நீ கருப்பியாக இருந்தாலும் 1000, நீ கருப்பியாக இருந்தால் 1000 வெள்ளை போட்டு அடித்தாலும் அதே கருப்பு தான். அது வெள்ளையாகாது, வேணா ப்ரஷ் வேணால் கருப்பாகும். உனக்கு தடவி போய் இந்த முகத்தில் போய் லிப்ஸ்டிக்கை தேய்டான்னு தேய்ச்சா இது முகமாக வெள்ளையாயிரும். அந்த ப்ரஷ் வேணால் கருப்பாகும்.
நீ ஏற்கனவே வெள்ளையா இருந்தேன்னு சொன்னால் அது ஒரு வெள்ளை தான். நீ கருப்பை வெள்ளையாக்குன்னு நினைக்கிற, அது சாத்தியம் கிடையாது. அலைஞ்சா இல்லைங்களா? அல்லாஹ் கொடுத்த அழகு பொருத்திக்கும். அழகு என்பது கருப்பிலோ வெள்ளையிலோ இல்லை. கண்ணுக்கு அழகு எது பை? மையா. அந்த கண்ணு இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் என்ன செஞ்சிச்சு, அதுதான் அழகு. இன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் குரானை பார்த்துச்சா, 1 மணி நேரம் நல்லடியாரில் பார்த்துச்சா, அல்லாஹ் ஷுஹூத் செஞ்சா அந்த கண்ணு. அந்த கண்ணில் தீனுடைய கிதாபுகளை பார்த்தியா, பெற்றோர்களை பார்த்தியா, அதுதான் அந்த கண்ணுக்கு அழகு. காதுக்கு அழகு எது? கம்மலா? பெரிய கம்மலா மாட்டான். என்ன நல்ல விஷயங்களை கேட்ட, இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை தான் குரான், எவ்வளோ குரான் கேட்ட, எவ்வளோ நல்ல விஷயங்கள் கேட்ட, எவ்வளோ பயான் கேட்ட, எவ்வளோ மார்க்க செய்தி கேட்ட, அதுதான் காதுக்கு அழகு. வாய்க்கு அழகு எது? லிப்ஸ்டிக்கா? லிப்ஸ்டிக் போட்டு கீபத்து பேசுகிறான், அந்த வாயும் அந்த உதடும் நரகத்துக்கு தான் போகும். லிப்ஸ்டிக் போட்டு கோல் சொல்கிறா ஒரு பொம்பளை, அந்த நாக்கும் சேர்ந்து நரகத்துக்கு தான் போகும். போய் லிப்ஸ்டிக் அழகு கிடையாது. அந்த நாவில் குரான் ஓதனையா, நல்ல உபதேசங்கள் செஞ்சையா, தீபத்து பேசுறதை விட்டு பாதுகாத்துக்கிட்டியா, அந்த கண்ணில் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும், அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும், சினிமா பார்க்கறதை விட்டும், இந்த மாதிரி தேவையில்லாத பார்க்கறதுன்னு கண்ணை தவிர்த்து கொண்டாயா, இதுதான் அந்த கண்ணுக்கு அழகு. கைக்கு அழகு என்ன? வெறும் வளையல் போடுறதா? இந்த கையில் 5 பவுன், அந்த கையில் 5 பவுன் நகை போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுவும் புர்கா போட்டால் மறைஞ்சிருதான் எது. அதனால் கல்யாணத்துக்கு போய் வந்து புர்கா அப்பப்போ நீக்கிக்கிறது, திறந்து காட்டுறது. என்ன இப்போ 5 பவுன் நகை, 5 பவுனுக்கு வளையல் இந்த கையில் அந்த கையில் போட்டு வந்திருக்கிறேன். அது யாரும் பார்க்கலாம், போட்டது திண்டமாச்சுங்களே, காசு கொடுத்து வாங்கினது திண்டம். இப்போ பேசாமல் 100 ரூபாய் கவரிங் வாங்கி போட்டுருக்கலாம். 5 பவுன் 5 லட்ச ரூபா ஆச்சு. யாராவது 4 பேர் பார்த்து ஆஹா நல்லா இருக்குன்னு சொன்னதான் மனசு ஆறும். அபிமலா ஏன் சொல்? 5 இங்கே 5 பவுன், இங்கே 5 பவுன், 10 பவுன் நகை, யாரும் பார்க்காம சும்மா புர்கா போட்டு போயிட்டு கல்யாணத்தை விட்டு சாப்பிட்டு வந்தால் என்ன பிரச்சனை சொல்லும்? அது போடாமல் போயிருக்கலாம், வீட்டு கழட்டி வச்சுட்டு போயிருக்கலாம். அவள் போட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? 4 பேர்கிட்ட காட்டணும். போய் கைக்கு அழகு வந்து நகையா? கைக்கு அழகு எது பை? அந்த கையால் என்ன நல்ல அறம் செய்கிறீரோ அதான். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்ல உங்களுக்கு பின்னால் உங்களை முதலில் வந்து நாங்கள் யார் பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பெருமானார் சொன்னாங்க சொல்லாங்க, உங்களை யார் கை நீளமாக இருக்குதோ அவங்க தான் பார்ப்பீங்க. உங்களில் யாருடைய கை நீளமாக இருக்கோ. உடனே பெருமானுடைய அருமை துணைவியார்கள், நம்முடைய தாய்மார்கள் கையெல்லாம் அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அளக்க ஆரம்பித்தா நினைக்கிறேன் சவுதி அரேபியாவும் யாரோ கை நீளமாக இருக்குது. அவங்க தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூத்தா போவாங்கன்னு நினச்சா, கடைசியில் வந்து ஜுவைரி அரசியலானுவா அவங்க மூத்தா போயிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சு கை நீளம்னு பெருமானார் சொன்னது தர்மம் சொன்னாங்க. இப்போ சஹாபி பெண்மணிகளில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. தர்மத்தான் பெருமானார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அள்ளி அள்ளி தரக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. ஆனால் முதல்ல அல்லாஹ் தஆலா அவங்கள அழைச்சிக்கிட்டான். வரைஞ்சுங்களா? அப்போ கைக்கு அழகு வந்து தர்மம் செய்வது, பிறருக்கு தெரியாமல் தர்மம் செய்வது, அதுதான் கைக்கு அழகு. வரைஞ்சுங்களா? இந்த உடம்பு இருக்கே மக்கன்னு நல்லா விளங்கு. நீ சோம்பேறித்தனமாக இருக்கணும்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த உடம்பு உன்னை பழக்கப்படுத்தும். எனக்கு இன்றைக்கி வெளியே போக பிடிக்கலன்னா ஏன் தலை வலிக்கிற மாதிரி தெரியுது, இடுப்பு வலிக்கிற மாதிரி தெரியுது, நெசமானமே வலிக்கிற மாதிரி இருக்கும். சரிம்மா, நான் புறவச்சேரியில் ஆச்சுமானே அங்கே குடியிருந்த போது ஒரு ஆள் மாம்பழம் கொண்டு வருவார், முறுக்கு மீசை, வீராசாமின்னு பேர். அவர் வீராசாமி தானே? வீராசாமி நினைக்கிறேன். தண்ணி கொடுப்பா, நீ குடிச்சிட்டு இருக்கிற. சல்லு அல நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா தாகம்.
விளைஞ்சிங்களா? வீராசாமின்னு பேர். மாம்பழம் கொண்டு கொடுப்பார். அடிக்கடி அவர்கிட்ட மாம்பழம் வாங்கினா ரொம்ப பிரியமாக இருப்பார் நம்ம மேலே. ஜில்லுன்னு இருக்கா இது வரணும் சொல்லி சொல்லுவாள் நபி. அவர்கிட்ட கேட்டேன், எங்கேருந்துண்ணே வர்றீங்க அப்படின்னு. தேவூர். எங்கே போய் சரக்கு எடுப்பீங்க? பறவையில் எடுப்பேன். தேவூருக்கும் பறவைக்கும் சுமாராக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். பைக்கு டிவிஎஸ் பின்னாடி கூட. காலையில் நேரமே எந்திரிச்சு 4 மணிக்கெலாம் அங்கேருந்து 15 கிலோமீட்டர் போய் விலை பேசி கூட நிமிர மாம்பழம் வாங்கிட்டு அங்கேருந்து தெருவா வெயில் கடும் கோடையில் விற்றுக்கிட்டு மதியானத்துக்குள்ளே தேவூர் மடியும் போயிடுவார். நம்ம இப்போ ரொம்ப ஏழை மனுஷன், கஷ்ட காலேருந்து இவ்வளோ வெயிலில் வெட்ட வெயில் 4 மணிலேருந்து 12 வரைக்கும் வெயிலில் அவசரம். அவர்கிட்ட கேட்டேன், என்ன வேறு என்ன சரிங்க? ஒரு 5-6 ஏக்கர் நிலம் இருக்குது. அது 5-6 ஏக்கர் நிலம் வேறு இருக்கா? அதனால் அது அவரோட ஆள் பார்த்துக்குவாங்க. அறுவடை போன்றது நான் கூட 2 நாள் நின்றா போதும். சரி, பிள்ளைங்கள என்ன செய்கிறாங்க? எல்லா பிள்ளைங்களும் போக சாப்பாடு கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி கேட்டேன். இல்லை, ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. இது ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கார், ஒரு பையன் அபுதாபி இருக்கார். 2 பேரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அந்த மூத்த பையனுக்கு மாதம் 4 லட்சம் சம்பளம், அடுத்த பையனுக்கு 2 லட்சம் சம்பளம். என்னங்க விளையாடுறீங்களா? நிஜமான சொல்லுங்கள். நிஜமான சொல்லுங்கள் பை. தேவூர் வியாபாரிகள் சங்க தலைவர் பை நான். அப்படி அப்புறம் என்ன டெய்லி காலங்கத்தால் அதுவாகவே அது கேளுங்க. அது 2 காரணம் அவர் சொல்கிறார். ஒரு காரணம் என்ன, இந்த உடம்பு இருக்குங்க பை, இது நின்றா நின்றுக்கும், உக்காந்தா உக்காந்துக்கும், படுத்தா படுத்துக்கும். படுத்தே இருக்குன்னா படுத்தே தான் இருக்கும், அப்புறம் எந்திரிக்காது. உட்காந்து பழகினா உட்காந்தே தான் இருக்கும். அதனால் இந்த உடம்பு பை இப்போ எல்லா பசங்களும் சம்பாதிக்க நல்லா இருக்குது. எனக்கு வயசு 55 ஆச்சு. ஒன்றெல்லாம் கட்டி கொடுத்துட்டு பசங்க 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறவனுங்க, வீடு வாசல் எல்லாமே இருக்குது. பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கணும் பசங்க. நான் வீட்டில் இருக்கேன், பொண்டாட்டி இருக்குது, ஜாலியாக வீடெல்லாம் ஏசி போட்டுருக்கு, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இந்த உடம்பு அப்படியே விட்டா அப்படியே ஒரு வியாதியாக வந்து குடி இருக்க ஆரம்பிச்சு. நின்றா நின்றுக்கிட்டே இருக்கும், உட்காந்துருக்கும். அப்புறம் மெதுவாக இங்கே வலிக்கும். டாக்டர் போனால் ஊசி 2 போட்டு விடுவானுங்க, ஒரு கால் வலிக்கும். அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்து உழைச்சே தான் புழங்கி போச்சு. இப்போ காலையில் உங்களுக்கெல்லாம் வீட்டில் உட்காந்தா சந்தோஷம். எனக்கு காலையில் எந்திரிச்சு இந்த வெயிலில் சுற்றுறான்னு சுற்றி அலைஞ்சு சாமான் வாங்கிட்டு வந்து ஒரு தெருவா கொண்டு போய் விற்று வீட்டுக்கு போனால் அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு உழைச்சா சந்தோஷமாக இருக்குது. உழைச்சிங்க 90 வயசாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வயலில் போய் சாயந்தரம் வயலில் போய் நிற்பேன். காலங்கத்தான் சின்ன வயல் வேலை இருந்துச்சுன்னா அன்றைக்கி வியாபாரத்துக்கு வர முடியாது. வயலில் போய் வேலை செய்வேன். இவ்வளோ தூரம் சேத்துல முட்டுக்கால் வரைக்கும் காலில் உள்ளே இறங்கி நாற்று பிடுங்கிறது, நாற்று நடுறது, எல்லா வேலையும் பார்க்குறது. உடம்பு வரும் 5 வயசு சின்ன பிள்ளை மாதிரி தான் வேலை செய்வேன். 55 வயசு 60 வயசாயும் சின்ன குழந்தை மாதிரி வேலை செய்வேன் பை. ஏன்னா ஒரு நாள் கூட இந்த உடம்புக்கு நான் ஓய்வு கொடுக்கறதே இல்லை. இந்த உடம்பு அப்படியாப்பட்ட உடம்பு பை. நீ ஒரு நாள் ஓய்வு கொடுத்தா மறுநாள் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் செய்யாது, மறுநாளும் ஓய்வு கேட்கும். ஒரு வாரம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரமும் ஓய்வு கொடுக்க சொல்லுங்க. அதனால ஒரு நாள் கூட இந்த உடம்புக்கு ஓய்வு தர்றது இல்லை. நான் புழிஞ்சு எடுத்துடணும் பை. கடைசி வரைக்கும் ஒத்துழைக்கும். நமக்கு 90 வயசானாலும் என் சொல்லு பேச்சு கேட்கும், இல்லைன்னா என் சொல்லு பேச்சு கேட்காது பை. அதுக்காக தான் நான் வர்றேன். இல்லைன்னா என் பையன் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறான், நான் புற வச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்போ நீங்கள் யாரும் போனீங்கன்னா வீராசாமி யாருன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. மாம்பழம் வைக்கிற ஆளுன்னு இன்னும் வந்து அவர் இன்னும் அந்த வேலை செஞ்சுதான் இருப்பார் மூத்து வரைக்கும். நான் விடுற மாதிரி இல்லைன்ட்டார். என் உடலை பாதுகாக்கிறேன். அழகான வார்த்தை பார்த்தீங்களா? இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அவர் சொல்கிறார், என் பேரம்பேச்சிலாம் வீட்டில் இருக்காங்க போய் பசங்க அதே சொல்கிறாங்க, வீட்டில் இருங்கத்தா, பேங்க் நிமிர காசு கிடக்குது, லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் எங்கத்தான் ஒரு காலையில் சாயந்தரத்துக்கு 5,000 ரூபா கிடைக்கும் மாம்பழம். ஏப்பா அப்படி செய்கிற, வீட்டில் உட்காருன்னு சொல்கிறானு. ஆனால்
நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றி சம்பாரித்து அதில் ஒரு 500 1000 ரூபா சேர்த்து என் ஜோப்பில் வச்சு அதில் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து என் பேர பிள்ளைங்க கொடுத்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் வெத்தலை பாக்கு வாங்கி நான் போட்டால் மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காண்டி பையன்கிட்ட போய் பையன் காசு தான் ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, இன்றைக்கி நான் 1 லட்சம் கூட எடுத்துக்கலாம், ஆனால் பையன் காசு அது, அவன் காசை நான் திண்டேன்னு வரும். வாழ்நாள் அந்த பேச்சே வேணாம். நானும் என் பொண்டாட்டியும் என் காசு திண்டுட்டு போகிறோம். அவர் அம்மாவும் இருக்குது, நானும் என் பொண்டாட்டியும் என் காசில் திங்கிறோம். அதில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொண்டு வந்து ஒரு பொருள் விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து என் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏடிஎம் கார்டு என் கையில் இருக்குது, பேங்க்கில் 50 லட்சம் கிடக்குது, இப்போ போனால் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க காசில் எடுத்த மாதிரி தானே என் பையன் காசில் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அது எனக்கு வேணாம் பை. நான் வெத்தலை பாக்கு வந்து என் காசில் தடவி நான் வாங்கி போட்டேன்னு வச்சுங்களேன், சந்தோஷமாக அப்படியே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பை. அப்பா வீராசாமி தான். மாம்பழம் வந்து ஒரு தடவை வாங்கணும், எவ்வளோ விலை? 100 ரூபா. 5-10 குறைச்சிக்கோப்பில் 95 போட்டுக்கோ, ஒரு 80 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு எடுங்க பை, 95 ரூபா தான் பை. அங்கே 2 பேரும் பேரம் பேசுறது, எல்லா பழத்தையும் வாங்கியாச்சு. மொத்தம் எவ்வளோ கணக்கு போட்டு 1200 கொடுங்க பை, 1000 ரூபா வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுங்க பையன். வண்டி எடுத்து போயிட்டார், நீங்களே வச்சுங்க பையன். நான் விளையாட்டு சொல்கிறாருன்ட்டு போய்ட்டு திரும்ப வருவார்னு உட்காந்துருக்குறேன், வரக்கானா. ஆஹா சரி நாளைக்கு வருவார், சரி நாளைக்கு வர மொத்தம் போயிட்டாலும் ஊடி எங்கே போய் தர்றது, அது 1000 நாம திண்ட மாதிரி ஆகும். எனக்கு பயம் வந்துடுச்சு. இது எங்கே இருக்காரு பாருன்னு பண்ணி பசங்க வச்சு போனால் சப்ஜெக்ட் இல்லை, டீ குடிச்சிட்டு இருக்காரு, ஓடு இந்த 1200 கையில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பசங்களை கையில் கொண்டு போய் 1200 கையில் கொடுத்துட்டு வந்தாச்சு. கைனாவோட வாழ்க்கை பாருங்க, யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. இந்த மாதிரியான வாழ்க்கை அவர் விளைஞ்சவை. இந்த அவர் எதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொன்னேன்னு கேட்டால், தன் உடலை எப்படி பயன்படுத்துறீங்களோ, நின்று தான் தொழுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அல்ல நின்று தொழு வைப்பான் அவங்களே. இல்லை உட்காந்து தொழுதுக்கலாம், நின்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, உடம்பு உட்காந்து தொழுவு சொல்லிடும். இப்படி சோம்பேறித்தனத்தை உடம்புக்கு பழக்கக்கூடாது. அடிச்சு பிடிச்சி வேலை வாங்கணும். உடம்பு எந்திரு ஏய் போ 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 வரட்டு உடம்பை துரத்தணும். பை நல்ல காரியங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு செய்யணும். நல்ல காரியங்கள் இன்னைக்கு இந்த காரியம் முடிச்சு தான் ஆவன், இல்லையா இந்த உடம்பை ரெஸ்ட் விடுறது இல்லை. பை அந்த மாதிரி டார்கெட் வச்சு செய்ய சொல்கிறாங்க. ஒரு மாதம் என்ன செஞ்சியோ, இந்த ஒரு மாதத்தில் நீ 10,000 செலவாத்து டெய்லி ஓதுற, அடுத்த மாதத்துலேருந்து 11,000 ஆயிருக்குது. அல்ல சொல்கிறான் ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளில் நீங்கள் போட்டி போட்டு முன்னேறுங்கள். நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு மேலே வாங்க, போட்டி போட்டு முன்னேறுங்க. ஃபஸ்தபிகுல் ஹைராத். கொடுமா கொடுத்து முடிங்க, திறந்து கொடுங்க. சில்லுன்னு இருக்கா கொடுங்க, வாய் தாகமாக இருக்கு செலவாத்து ஓதுங்க, செல்லா வராம அடு கொடுங்க. எதையோ ஒன்று ஊற்றுங்க பாய். இந்த தாகமும் அல்லாஹ் நம்ம கொடுக்குற ஒரு அருள் தான், ரஹ்மத் தான். இந்த தாகம் மட்டும் இல்லைன்னா மனுஷன் தண்ணி குடிக்க மாட்டான். வெயில் காலத்தில் உடம்புக்கு ஒரு அதிகமான தண்ணி தேவை, வேர்த்து வெளியே போயிடுது. உடல் இயக்கத்துக்கு வெயிலில் அதிகமான தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் தேவையை நம்ம அந்த வாயில் தாகம் என்று ஒன்று உண்டாக்கி ஊற்றணும். அது பாட்டுக்கு தண்ணி குழான்னு குடிச்சிட்டு இருக்கும். சாப்பாடு செல்ல மாட்டேங்குது வெயில் காலத்தில். என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு செல்ல மதியானம் சும்மா 2 வயது சாப்பிட்டேன். ஏன்னா ஜும்மா தூரம் வந்தோன்னு ஒரு பாட்டில் தண்ணி உள்ளே போயிடுச்சு. தண்ணி தாகம், அப்படி திரும்ப குடிச்சிட்டே உட்காந்துருக்கோம். சாப்பிட உட்காந்தோன்னா முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி உள்ளே போயிடுச்சு. தக்காளி சோறு வச்சுருந்தாங்க, 2 ஸ்பூனு ஒரு தண்ணி கொடு. அவர் என்ன இல்லைங்க, என்ன தாகம் தான் இருக்குது எனக்கு, பழைய சோறுக்கு சாப்பிடணும். அதை எடுங்க முதல்ல. தக்காளி சோறு பிரியாணி மாரி ஆக்கி வச்சிருக்கு. அதை விட பழைய சோறு எடுத்து கொடுத்தாங்க, கரைச்சி மோரை ஊற்றி
நைஸ் தண்ணி ஊற்றி குடிச்சா அவ்வளோ பேரின்பமாக இருக்கு. ஆஹா, உலகத்திலே சிறந்த உணவு யார் சொன்னான்? பழைய சோறு தான். யார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான பொருட்களையும் கொடுத்துட்டே இருக்கு. கம்பம் சோறு, கேவரகு சோறு, இளநீ, வெறுகாது, தர்பூஸ், நுங்கு, ஏமா இதெல்லாம் எஜமா கொடுக்குறோம். அதுவும் ஒரு ரஹ்மத். இந்த வெயிலும் அல்லாஹுடைய பேர் அருள்களில் ஒரு கருள் தான். பேர் அருட்கொடைகள் ஒரு கருள். மழையும் அல்லாஹின் அருட்கொடைகள் ஒரு கொடை. இந்த வெயிலில் எத்தனை ஆயிரம் காரியங்களால் நடத்தாட்டுறோம் தெரியுங்களா? எவ்வளோ செடி கொடிகள் தன்னுடைய இலைகளை உதிர்த்து மீண்டும் தளிக்கிறது, தளர்கிறது. எவ்வளோ புற்பூண்டுகள் வாழுகிறது. இதில் எத்தனை உயிர் பிராணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி எல்லா ரிசல்ட் கொடுக்குறான்? மனிதர்களில் இந்த வெயிலை நம்பி வாழக்கூடிய எத்தனை பேர் இருக்குது? ஐஸ்கிரீம் கடைக்காரனுக்கு இந்த 6 மாதம் தான் வேலை. வெயில் ஆரம்பித்து வந்து ஜனவரிலேருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் வரும். 5 மாதம் ஓடும். டிசம்பர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு. மார்கழி மாதம் எவனாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பானா? மார்கழி மாதம். இப்போ இந்த 5 மாதத்தில் எல்லாத்துல அவங்களுக்கு வியாபாரம். இப்போ கல்லா கட்டினா தான் அவங்களுக்கு. அந்தந்த காட்டன், திருப்பூர் காட்டன் பனியன் நல்ல சேல்ஸ் ஆகுது. வெயில் காலத்தில் வந்தால் நல்ல வியாபாரம் ஓடுது. குளிர்காலத்தில் மொத்தமான பூர்வப்படுத்துகிறாங்க. இப்போ அது ஒரு காலத்தில் அந்த தேவையும் பூர்த்தியாகும், இந்த தேவையும் பூர்த்தியாகும். மாற்றி எல்லாத்துல கொடுக்கறது கொண்டு பல்லாயிரம் மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது. 1000 மக்கள் பல்லவட்டிலேருந்து மெட்ராஸுக்கு போய் சேர வரைக்கும் காரில் வைப்பாருங்க. 2 பக்கமும் நூற்றுக்கணக்கான கம்பங்கூழ் பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம், ஜூஸ் வேர்ல்டு எல்லாம் வரிசை ஆயிரக்கணக்காக இருக்கும். அவ்வளோ பேருக்கு வியாபாரம் ஓடுது. ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குளிர்காலம் வந்துச்சாங்களா கம்பளி போர் வியாபாரம் பண்ணுறான் தெருவில் போட்டுக்கிட்டு. இவ்வாறாக காலங்களை சுழற்றுவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ ஃபேன் விற்பனையாகுது, எவ்வளோ ஏசி விற்பனையாகுது. ஏசிக்கெல்லாம் ஏசிலாம் இல்லைங்கிறான், காலியாச்சுங்கிறான். நிறைய இடங்களில் போய் ஆர்டர் பண்ணுங்க, 3 மாதத்தில் வந்துடுங்க, இல்லை 1 மாதத்தில் வரும். ஏசி ரிப்பேர் பண்ணு காலக்கப்பட 1 வாரத்துக்கு புக்கிங்கிறான். ஆள் வர மாட்டான். அந்த அளவுக்கு அவங்க டிமாண்டு. அப்போ அந்த காலத்தை அல்ல அதை வச்சு ஓட்டுறான். ஊட்டியில் போய் குவியறாங்க, கொடைக்கானலில் போய் குவியறாங்க ஜனங்க. போனால் ஒரே டிராஃபிக் ஜாமா. இன்னும் ஹைகோர்ட் உத்தரவு போட்டு டோக்கன் கூட்டிடுறாத்துக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை வண்டி தான் போகணுன்ட்டு. எங்கே? ஊட்டியில் கொடைக்கானல் டோக்கன் சிஸ்டம் போட்டாங்க போன வருஷம். இந்த வருஷம் போட்டான்னு தெரில. பார்த்தீங்களா? போன வருஷம் பார்த்தீங்களா? டோக்கன் சிஸ்டம். இந்த வண்டி தான் போய் ஆகணும். 1000 வண்டினா 1000 வண்டி தான். அடுத்த நாள் 1000 வண்டி போகணும். அப்படி போட்டாங்க. அங்கே லட்சக்கணக்கான வியாபாரங்கள். காலங்கள் எல்லாம் இங்கேருந்து அங்கே மாற்றுறான், அங்கேருந்து இங்கே மாற்றுறான், இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அங்கே எவ்வளோ பேர் அந்த ஊட்டியில் இந்த மக்கள் போகிறதை வைத்து எத்தனை குடும்பங்கள் வாழுது எல்லாத்தால. வெயில் காலத்தில் கொடைக்கானலில் அது போகிற வழியில் எத்தனை பேர் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. மழை காலம் வந்துச்சா, மழை காலம் வரும்போது, இப்போ வெயில் காலம் வரும்போதே அது சில பழங்கள் வருது, தர்பூஸ் வருது, நுங்கு வருது. மழை காலம் வந்துச்சா அதுக்கேற்ற மாதிரி சளி பிடிச்சிக்குது, தலைவலி வருது, காய்ச்சல் வருது. மெடிக்கல்காரங்க நம்மளுக்கு வந்து நெசமான சொல்ல ஒருத்தர் வந்து எங்கள் பயான்லாம் இப்போ தான் எங்களுக்கு சீசன் ஆரம்பிச்சிருக்கு. மெடிக்கல்காரர் பயானுக்கு வரலையான்னு கூப்பிட்டதுக்கு இப்போ தான் 2 மழை தூவிருக்கு ஹசரத், எங்களுக்கு எங்களுக்கு சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 4 மாதம் நம்ம கடை தான். நான் ஐஸ்கிரீம் படிக்க போகணுங்க, மெடிக்கல் எடுத்தால் ஒரு 4 மாதம் நம்ம சீசன் தான். ஹசரத் மூக்கில் ஊற்றுது, எடுத்துட்டு வர்றான். அது நம்ம சீசன் தான். அது பறக்கத்து துவா செய். இது பறக்கிறதுக்கு துவா செய்யணுமா? வேற
இப்போ யாரெல்லாம் ஊரில் அத்தனை பேருக்கு சளி பிடிக்க தௌஃபீக் செய்வேன். இந்த மெடிக்கலுக்கு எப்படி துவா செய்யறது? மெடிக்கல் பறக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு கேட்குறாரு. இப்படியே துவா செய்யுங்க, யாரெல்லாம் அத்தனை பேருக்கும் சளி பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக, அத்தனை பேருக்கும் காய்ச்சல் வர தௌஃபீக் செய்வாயாக, இந்த மெடிக்கல் ஹோன்னு போக அப்படியே துவா செய்ய முடியும்? வலஞ்சல். அப்போ அவர்களுக்கு வியாபாரம் ஓடுது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். மழை காலத்தில் ஒரு சீசன் ஒரு பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் பிழைக்கிறாங்க, வெயில் காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பிழைக்கிறாங்க. ரப்பு ஜல்ல ஷானு தஆலா ரெண்டையும் மாற்றி 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 கொடுத்து நம்ம உடலும் வெயிலையும் தாங்கணும், மழையும் தாங்கணும். உடல் மழையும் தாங்கணும், அந்த மாதிரி பழக்கப்படுத்தணும். உடல் வெயிலில் போகாமல் இருக்கக்கூடாது, நல்ல வெயிலில் போகணும். நல்ல வெயில் தாங்கி பழகணும். உடம்பு வியாதிகளே வராது. எத்தனையோ கிருமிகள் செத்து போயிடும். மழையிலையும் பழகணும், வெயிலையும் பழகணும். உடம்பு அப்படியே இயற்கையாக பழகணும். பொத்தி பொத்தி வச்சு பழகக்கூடாது. எல்லாமே ரெண்டுலேயுமே அசராத் இருக்கு. அல்லாஹ் தஆலா இரண்டை கொண்டும் மக்களுக்கு நன்மை தருகிறார். எதுக்கு சொல்ல வந்தோமா, தரீகத்துடைய தாலீம் என்பது இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் குறிப்பெடுத்து பேசக்கூடியது. நீ என்ன இன்று பூராம் செய்தாய், இன்னைக்கு பூரா அல்லாஹ் உன்னை என்ன வேலை வாங்கினான் அதை சொல்லு. என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னைக்கு நீ பயன்படுத்தின, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன நீ அனுபவித்தாய், கலிமா எப்படியெல்லாம் நீ புழங்கினாய். 24 மணி நேரம் அல்லாஹ்வின் சிந்தனையில் இருந்தாயா? அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன் சொல்றான். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிலூன் யாரு? 5 நேரம் தொழக்கூடியவர்கள். தொழுகையிலே முறைப்படி 5 நேரம் முறையாக தொழக்கூடியவர்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிலூன், தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் யாரு? தொழுகை தக்பீர் கட்டி சலாம் கொடுக்குற வரையிலேயும் அல்லாஹின் முன்னால் இருக்கிறோம் என்ற உணர்விலே இருக்கக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், நம்ம அந்த பயபக்தியோட உணர்வோடு நிற்பவர்கள் அல்லாஹ் அப்படி சொல்கிறோம். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன் யாரு? தொழுகையிலே என்றைக்கும் நிரந்தரமாக இருப்பார்கள். அது யாரு? தொழுகையில என்ன உணர்வில் இருந்தாயோ, அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேன்ற உணர்வு, அந்த உணர்வில் 24 மணி நேரம் இருக்கக்கூடியவர். 3 தொழுகை சொல்றான் அல்லாஹ் தஆலா சார். அவர்கள் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன், என்றைக்கும் தொழுகையிலேயே இருப்பார்கள். அது வரணும்னு சொல்றான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா. முனாஃபிகள் சொல்றான் அல்லதீன இதா காமு லிஸ்ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகையில் நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லாஹ் மறந்து நிற்பான் தொழுகையில். தொழுகை ரெண்ட உடனே துனியா, அது இது, அந்த கடை இந்த கடை, அந்த சிந்தனை இந்த சிந்தனை, அல்லாஹ்வும் மறந்துடுறான். பழஞ்சவன் அது கேட்கணும், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுபவனாக என்னையும் ஆக்குவாயாக, வமின் ஸுர்ரியத்தி, என் குழந்தைகளையும் அப்படி நீ ஆக்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, ரப்பே துஆக்களை கபூல் செய்ய கேட்கணும் எல்லா இடத்துல. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.